நான் சொன்ன மாதிரி என்ன கிளைமேட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, நம்மளோட கேமராவும் நம்ம லென்சஸும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். என்னோடய 1.5 lakhs worth இருக்கிற லென்ஸு இந்த ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட கேஜெட்ஸ் வந்து டெம்பரேச்சர்னால அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேமரா ரொம்ப நேரம் ஷூட்டுக்கு வந்து கையில் ஹோல்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்வெட்டு வந்து நம்ம கேமரா பாடியிலையோ சரி, லென்ஸ்லேயும் சரி அது அக்யூமுலேட் ஆகும். அதே மாதிரி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன டஸ்ட்டு வந்து நம்மளோட கேமராஸில் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து 100% நம்மளோட கேமராஸும் சரி லென்ஸும் சரி அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரை பாக்ஸ் தேவை. ஸோ அதனால் இந்த எபிசோட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ரொம்ப ப்ரொஃபஷனல் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு ட்ரை பாக்ஸ் வேணும். இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரை பாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று வாங்குவீங்க. இந்த எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எபிசோடை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வச்சுருக்க இந்த ட்ரை கேபினெட் பார்த்தீங்கன்னா அன்பாண்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது வந்து 50 liters இது 50 liters கெப்பாசிட்டி. இதே பிராண்டில் உங்களுக்கு 30 liters இருக்குது, 50 liters நான் வச்சுருக்கிற இதுவும் இருக்குது, 90 liters இருக்குது, 100 liters இருக்குது, அதுக்கப்புறம் 195 liters இருக்குது, அப்புறம் 300 liters இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட் அண்ட் யுவர் கேஜெட்ஸ். நீங்கள் வந்து அந்த சைஸஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து 50 liters கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ட்ரை கேபினெட். இதில் வந்து எனக்கு 3 ரோ இருக்குது. ஸோ இந்த 3 ரோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் சஃபிஷியன்ட். நான் வந்து ஆக்சுவலாக 2 கேமரா பாடி வச்சுருக்கேன், ஒரு 4 லென்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோடய பேட்டரி எல்லாத்தையும் நான் வச்சுருவேன், கேமரா பேட்டரிஸ் எல்லாத்தையும். இங்கே வந்து என்னோடய லென்சஸ் எல்லாத்தையும், என்னோடய 70-200 லென்சஸ்ஸு, அப்புறம் என்னோடய ஆர்கிடெக்சர் ஷூட் பண்ணுறக்காக 16-35 லென்ஸு, ஒரு 50 mm. ஸோ இது எல்லாத்தையும் இங்கே ஆக்கிபை பண்ணிடுது என்னோடய 4 லென்ஸுமே. ஸோ இங்கே வந்து என்னோடய கேமரா பாடி நான் ஃபிட் பண்ணிடுவேன். கேமரா பாடியிலையும் நம்ம 2 லென்ஸ் மாட்டி யூஸ்வலாக இங்கே நான் வச்சுருவேன். எனக்கு வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்குது. இந்த ட்ரை பாக்ஸில் வந்து நிறைய பிராண்ட் இருக்குது. சில பிராண்ட்ஸில் வந்துட்டு சில பிராண்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சில பிராண்டில் வந்து நீங்கள் இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணணும். ஸோ நான் டெம்பரேச்சர் செட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, யூஸ்வலாக நம்மளோட ஏரில் இருக்கிற ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 42 to 50 வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நம்மளோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே இதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இங்கே வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஏராக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்துட்டு உங்கள் ட்ரை கேபினெட்டை நீங்கள் வாங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணணும், டெம்பரேச்சர் செட் பண்ணணும். நீங்கள் இப்போ 42 எனக்கு வேணும் அப்படின்னா நான் 42 செட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை வந்து செட் கொடுத்துட்டு நான் வந்து இதை வந்து அப் ஏரோ டவுன் ஏரோ அமுத்துனேன்னா இது சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ 43ல் வச்சுட்டு 44ல் வச்சுட்டு நான் செட்டுன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதான். செட் ஆனோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா திருப்பியும் வந்து அது நார்மல் 41 டெம்பரேச்சருக்கு வந்துடும். அது உள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு வந்துடும். பட் ஆனால் ஒரு 10 to 15 minutesல அது வந்து நீங்கள் செட் பண்ண வேல்யூக்கு வந்துடும். நீங்கள் அந்த 42க்கு அந்த 42, 50 அந்த வேல்யூவில் வந்ததுக்கப்புறம் உங்களோட கேமரா மற்ற கேஜெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் இது ஓப்பன் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். பட் அது நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் 42 இல்லாட்டி 43 அந்த வேல்யூவில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக, இப்போ சப்போஸ் நீங்கள் கேமரா வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க, வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறப்போ நம்ம கேமராவில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா 43 வரைக்கும் செட் ஆகி அதுக்கப்புறம் அதே இதில் மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது வாங்கினதுலேருந்து எனக்கு அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் அந்த எதுவுமே வந்ததில்லை. பட் ஆனால் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஷூட்டுக்கு வந்து உங்களோட கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்க அப்படிங்கிறப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். நார்மல் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, நம்ம லென்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் அந்த ஏர் ப்ளோலாம் பண்ணி டஸ்டிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு கேமரா சும்மா ஒரு கிளாத்தில் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து ரொம்ப பியூராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே எந்த ஒரு ஃபங்கஸும் இல்லை, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. நீங்கள் வெளியே இருந்து ஒரு ஃபங்கஸை உள்ளே இன்செர்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இது பண்ணிடும், அந்த டெம்பரேச்சருக்கு மாற்றிடும். பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக லைஃப் ஸ்பேன் இருக்கும் உங்களோட கேஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கணும். கண்டினியூஸாக ரன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதோட பவர் ரொம்ப ஜாஸ்தியாக வரும்னு நினச்சிக்க வேண்டாம்.
ஏன்னா இது வந்து டிசி பவர் தான். இதோட அவுட்புட் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வாட்ஸ் தான் இதோட அவுட்புட் இது. ஸோ இது வந்து டிசி பவருங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பவர் தான் இது கன்சியூம் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் பவரை பற்றி இதுக்கு வரியே பண்ண வேண்டாம். இது வந்து 24 ஹவர்ஸ் நீங்கள் எனி டைம் ஆன்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ வெளியே என்ன டெம்பரேச்சர்னாலும் சரி, பயங்கரமான நீங்கள் வந்து ஒரு மான்சூன் இதில் வந்துட்டு ஒரு பயங்கரமான மழை டெம்பரேச்சரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்பயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டில் கண்டிஷன்ஸில் இருக்கீங்கன்னாலும் இது வந்து இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு. நீங்கள் நம்ம வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு 11,000 பார்க்கவே வேண்டாம். 50 லிட்டர்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா ஆன்லைனில் 30 லிட்டர்ஸ் ஆர்டர் போட்டுட்டேன். 30 லிட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ 10 days அந்த ரிட்டன் பாலிசி இருக்கிறதுனால திருப்பி ரிட்டன் போட்டு 50 லிட்டர்ஸ் வாங்கினேன். ஸோ 50 லிட்டர்ஸ்க்கு எனக்கு இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இதோட கம்மியான கேஜஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கேமரா பாடி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 30 லிட்டர்ஸ் தாராளமாக போகலாம். ஸ்பெக் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபெலோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித் தட் நோட், சைனிங் ஆஃப், ஜான் தினகரன்.